Okay, நம்ம இந்த combinatorics பார்த்துட்டு இருந்தோம். Combinatorics and mathematical induction. அதில் வந்து fundamental principle of countingனா என்னன்னு பார்த்தோம். அதில் sum rule அப்படிங்கிறது என்னன்னா, if one operation can be done in m ways and another operation can be done in n ways and both operation, any one of these operation can be done in m plus 1 ways. That is either one of these operation, ஏதாவது ஒன்று மட்டும் செய்யணும்னா m plus n ways இருக்கு. அதே ப்ராடக்ட் ரூல்னு சொல்லும்போது if one operation can be done in m ways and another operation can be done in n ways and both the operations simultaneously can be done in m into n ways, that is r வந்தா addition and வந்தா multiplication. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் 4.4 போடலாம். if an electricity consumer has a consumer number say 238 110:29, then describe the linking and the count the number of house connection up to 29th consumer connection linked to the largest capacity transformer number 238. So இந்த 238ங்கிறது largest capacity transformer, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மரோட நம்பர் இது. ஓகேவா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட எத்தனை கனெக்ஷன்ஸ் லிங்க் ஆயிருக்கு, எத்தனை வீட்டுக்கு கனெக்ஷன்ஸ் லிங்க் ஆயிருக்கு, அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, subject to the condition that each smaller capacity transformer can have maximal consumer links of say 100. so இந்த 110ங்கிறது இது smallest capacity number. ஓகேவா, இந்த largest transformer number வந்து 238, இது வந்து பெரிய transformer number. imagine like இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட நம்பர் தான் வந்து 238. அது வந்து இந்த மாதிரி ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர், தட் இஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குல்ல, இதோட நம்பர் வந்து 110 கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த லார்ஜஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மாலர் இது டிரான்ஸ்ஃபார்மர் இது இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஸ்மாலர் இது பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு 100 இது கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு இந்த லார்ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட 100 ஸ்மாலர் இந்த மாதிரி இது டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்மாலருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மரோட நமக்கு 100 ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த நம்பருக்கு வந்து மொத்தம் எத்தனை லிங்க் கனெக்ஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் எக்ஸாம்பிள் 4.4. ஸோ இந்த கிவன் நம்பர் வந்து நமக்கு 110ன்னு கொடுத்துருக்கறதுனால நம்பர் ஆஃப் ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் connected to the larger transformer 238. ஸோ எத்தனை ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்பர் வந்து 109ன்னு கொடுத்துருக்கறதுனால 110ன்னு கொடுத்துருக்கறதுனால அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 109 அந்த ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒன்னொன்னுத்தோடைய 100 கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 ஹவுஸ்க்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 109 கனெக்ட் பண்ணியிருக்காங்கம்மா இந்த லார்ஜர் டிரான்ஸ்ஃபார்மரோட. ஒரு நம்பர் ஆஃப் ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்டட் டு த லார்ஜர் டிரான்ஸ்ஃபார்மர் is equal to 109. Now number of house links to 109 smaller transformer. ஸோ இந்த ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 109 ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மரோட எத்தனை ஹவுஸை லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுத்தோட 100 ஹவுஸை லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்போ therefore it is going to be 109 into 100, அப்போ which is equal to, so it is 10,900 houses லிங்க் பண்ணியிருக்காங்க. and then number of houses linked to 110th transformer. ஸோ 110th டிரான்ஸ்ஃபார்மரோட எத்தனை ஹவுஸ் லிங்க் பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் நம்பர் 29 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 110th டிரான்ஸ்ஃபார்மரோட நமக்கு 29 ஹவுசஸ் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் houses linked to the 110th transformer is 29. அப்போ therefore the total number of links made to 238
to the transformer 238. ஸோ இந்த 238ங்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மொத்தம் எத்தனை இப்போ கனெக்ஷன்ஸ் இருக்குது? இது ஒரு 10,900 ப்ளஸ் இது ஒரு 29. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கேன் பி 10,900 ப்ளஸ் 29 which is equal to 10,929. ஸோ அப்போ மொத்த கனெக்ஷன்ஸ் வந்து 10,929. புரியுதாம்மா? ஸோ இந்த 238ங்கிறது பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேவா? அதோட வந்து ஒரு இது ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் 100 இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 110th டிரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு கொடுத்துருக்குது. 110th டிரான்ஸ்ஃபார்மர், அதில் 29th ஹவுஸோட இது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 238 is to 110 is to 29. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்பர் 238, சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் நம்பர் 110 அண்ட் தென் ஹவுஸ் நம்பர் 29. ஸோ மொத்தம் எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இந்த 110 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையும் 100 கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறோம், ஓகேவா? 100 கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறோம், 100 ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கனெக்ஷன் இது மேக் பண்ணுறோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இதோட நமக்கு எத்தனை இந்த ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆகிருக்கு? இதுக்கு முன்னாடி 110க்கு முன்னாடி 109th டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் நமக்கு எத்தனை ஸ்மாலர் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆகிருக்கு? இட்ஸ் 109 into 100 அத்தனை ஹவுசஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் லிங்க்டு டு திஸ் 110th டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 110th டிரான்ஸ்ஃபார்மருக்கு எத்தனை ஹவுஸ் லிங்க் ஆகிருக்கு? 29 ஹவுஸ் லிங்க் ஆகிருக்கு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா you'll get the டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் லிங்க்டு டு திஸ் 238 டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 238th டிரான்ஸ்ஃபார்மருக்கு லிங்க் பண்ணக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் நமக்கு கிடச்சிரும். புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 4.8 பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லெங்த் 4 which can be formed by using the letters of the word bird without repetition of the letters. ஸோ ரிப்பீட் ஆகாமல் எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி, இந்த பேர்டுங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்தை யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? how many words can be formed-ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 4.8. ஸோ இதில் 4 places, 4 லெட்டர் வேர்டு தானே ஃபார்ம் பண்ணணும். அப்போ அதுக்கு 4 places இருக்கும், ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த்து பிளேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன்னா BIRD. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது. இதை மாற்றி மாற்றி போட்டு நம்ம வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா? இதை மாற்றி மாற்றி போட்டு வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எத்தனை வேர்ட்ஸ் அது மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. நவ் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? இந்த 4 எழுத்தில் எது வேணாலும் போடலாம் இல்லையா? இந்த 4 எழுத்தில் நமக்கு எது வேணாலும் போடலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 4 வேஸ் இருக்குது, which is equal to 4 வேஸ். அடுத்து நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் செகண்ட் பிளேஸ். ஸோ செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஏற்கனவே ஒரு லெட்டர் போட்டாச்சு, அந்த நீங்கள் ரெப்படிஷன் இஸ் நாட் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க, வித்தவுட் ரெப்படிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஒரு எழுத்து இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் போட்டாச்சு. அப்போ மீதி எத்தனை எழுத்து இருக்கும் நம்ம கையில்? 3 லெட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 3 எழுத்தில் ஏதாவது ஒன்று தானே செகண்ட் பிளேஸில் போடணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த செகண்ட் பிளேஸ் இஸ் 3 வேஸ். ஏன்னா ரெப்படிஷன் இஸ் நாட் அலௌடு. இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த தேர்ட் பிளேஸ். அப்போ தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்கும்? 2 வேஸ் தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 2 எழுத்து இங்கே போட்டாச்சு, ஓகேவா? இங்கே ஒரு எழுத்து போட்டாச்சு, இங்கே ஒரு எழுத்து போட்டாச்சு. இன்னும் நம்ம கையில் 2 எழுத்து தான் இருக்கும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் தேர்ட் பிளேஸ் is equal to 2 ways. And my number of ways of filling fourth place. So for last place fill பண்ணனும் நமக்கு only one way தான் இருக்கும். ஒரே எழுத்து தான் நம்ம கையில இருக்கும். So அது போடுறதுக்கு நமக்கு one way தான். அப்ப therefore total number of words that can be formed. So எத்தனை words form பண்ணலாம்?
total number of words that can be formed is equal to, so it is first place fill பண்ணனும் and second place fill பண்ணனும் and third place fill பண்ணனும் and fourth place fill பண்ணனும். so and னும்போது என்ன பண்ணனும், we have to multiply. and na multiplication சொன்னேல, so first place fill பண்ண எத்தனை ways இருக்கு, 4 ways, and second place fill பண்ண 3 ways, and third place fill பண்ண 2 ways, and last place fill பண்ண 1 way, அப்ப which is equal to 24. அப்ப therefore total 24 words நம்மளால form பண்ண முடியும். we can form 24 words by using the 4 letters of the word bird. birdங்கற அந்த இதுல இருக்க அந்த 4 எழுத்தை யூஸ் பண்ணி மொத்தம் 24 words form பண்ண முடியும். ஓகேவா? இங்க வந்து without meaningம் consider, மீனிங்கோட இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல, மீனிங் இல்லாமயும் இருக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, how many stringsனா words, how many words of length 5 can be formed out of the letters of the word prime. so இதுல இருக்க எழுத்தை யூஸ் பண்ணி எத்தனை words form பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. taking all the letters at a time without repetition. so இங்கே repetition கிடையாது. இப்போ போட்டோம்லையா சேம் அதே மாதிரி தான். so 5 places இருக்கீங்க. இப்போ the first place is second place, third place, fourth place, fifth place. இப்போ number of letters given, so எத்தனை எழுத்து கொடுத்திருக்காங்க நமக்கு 5. ஏன்னா என்னெல்லாம் எழுத்து கொடுத்திருக்காங்கன்னா P R I M E, இதுதான் நமக்கு கொடுத்திருக்க எழுத்து. ஓகேவா? இப்போ number of ways of filling, first place. so first place fill பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு, 5 ways இருக்கு. ஏன்னா இந்த 5 எழுத்துல எது வேணாலும் போடலாம் இல்லையா, இந்த 5 எழுத்துல எது வேணாலும் போடலாம். so இதே மாதிரி number of ways of filling the second place is equal to 4 ways இல்லையா. ஏன்னா ஏற்கனவே ஒன்று போட்டாச்சு, repetition is not allowed ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே without repetition சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ number of ways of filling the second place is equal to 4 ways. number of ways of filling the third place is equal to 3 ways. number of ways of filling the fourth place is equal to 2 ways. number of ways of filling the fifth place is equal to 1 way. அப்போ therefore the total number of words that can be formed is 5 into 4 into 3 into 2 into 1 which is equal to 120 அப்படின்னு எழுதிட வேண்டியதான். புரிஞ்சுதா இது புரிஞ்சுதா? ஸோ இந்த சம் அது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் இப்போ நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான். ஸோ ஏற்கனவே ஒரு எழுத்து போட்டுறதுனால அடுத்து செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 4 ways தான் இருக்கும். ஓகேவா? மீதி நம்ம கையில் 4 எழுத்து தானே இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று தானே போடணும். அப்போ இட் கேன் பி டன் இன் 4 ways. இப்போ அடுத்து தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ணும்போது மீதி நம்ம கையில் 3 letters தான் இருக்கும். அப்போ அதை போடும்போது அதுக்கு நமக்கு எத்தனை ways இருக்குது, 3 ways தான் இருக்கும். அடுத்து செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 2 ways தான் இருக்கும். அதுமாதிரி லாஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு ஒன்லி 1 way தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 4.9 இது ரொம்ப முக்கியமானதுமா. எக்ஸாம்பிள் 4.9 இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா how many strings of length 6 can be formed by using the letters of the word flower if either starts with F or ends with R. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று Fல ஆரம்பிக்கணும் அல்லது Rல முடியணும். அந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த ஃப்ளவருங்கிற அந்த இது வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை எடுத்து எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், ஒன்று Fல ஆரம்பிக்கணும் அல்லது Rல முடியணும். அந்த மாதிரி எத்தனை எழுத்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம், அது ஒன்று கேட்டிருக்காங்க. இன்னொன்று செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா neither starts with F nor ends with R. Fல ஆரம்பிக்கக்கூடாது, Rலையும் முடியக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை வேர்ட்ஸ் வந்து Fல ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? டோட்டலாக நமக்கு 6 letters இருக்குது. முதல்ல the number of given letters. ஸோ எத்தனை letters கொடுத்துருக்காங்க, 6. ஏன்னா இது வந்து FLOWER. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க எழுத்து. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து எத்தனை எழுத்து வந்து எத்தனை வேர்ட்ஸ் வந்து Fல ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். Fல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ அப்போ F இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு ஒன்லி 1 way தான் இருக்குது. F மட்டும்தான் போடணும் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு ஒன்லி 1 way தான் இருக்குது. F மட்டும்தான் போட முடியும். நான் செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது,
ஏற்கனவே ஒரு எழுத்து போட்டாச்சு. அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? மீதி 5 லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அதில் ஏதாவது ஒன்று போடலாம். இப்போ செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 5 ways. தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 4 ways. and then ஃபோர்த் பிளேஸை ஃபில் பண்ண 3 ways. and then ஃபிஃப்த் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 2 ways. and then சிக்ஸ்த் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 1 way தான் இருக்கும். ஓகேவா? now number of ways of filling first place is equal to 1 way. இது வந்து putting f போடுற அந்த ஒரு வே தான். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேர்டு வந்து எஃப்ல ஆரம்பிக்கணும். அப்போ எஃப் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட முடியும், வேறு எந்த எழுத்துமே போட முடியாது. ஓகேவா? now number of ways of filling remaining 5 places. அந்த மீதி இருக்கக்கூடிய 5 places எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம்? அப்போ it can be done in 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம் இல்லையா? இந்த மீதி இருக்க 5 places it can be filled in 5 into 4 into 3 into 2 into 1. அப்போ which is equal to 120 ways. அப்போ therefore number of words that starts with f. ஸோ எஃப்ல ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எத்தனை? 120 வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை வந்து let us take it as n of a. இப்போ n of a is equal to 120. ஓகேவா? அடுத்தது நமக்கு செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரில் முடியணும். செகண்ட் சப்டிவிஷனில் இதே சப்டிவிஷன்லேயே இது எஃப்ல ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸ் எழுதிட்டோமா? அடுத்து ஆரில் முடியக்கூடிய வேர்ட்ஸ் அது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கடைசி எழுத்து ஆர் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ், சிக்ஸ்த் பிளேஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஏன்னா இந்த கடைசி பிளேஸில் ஆர் போட்டாச்சு. அப்போ ஃபஸ்ட் பிளேஸை நமக்கு ஃபில் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? 5 வேஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண 4 வேஸ் இருக்குது. தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண 3 வேஸ் இருக்குது. ஃபோர்த் பிளேஸை ஃபில் பண்ண 2 வேஸ் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸை ஃபில் பண்ண we have only 1 way. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் 5 places is equal to 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ which is equal to 5 factorial ways. ஆர் இதை வந்து 120. ஓகேவா? now number of ways of filling last place. ஸோ அந்த லாஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ணால் நமக்கு ஒன்லி 1 வே தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு வே தான் இருக்குது. அப்போ therefore இங்கே நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப் இஸ் ஈக்குவல் டு 120 into 1 இஸ் ஈக்குவல் டு 120 வரும். ஏன்னா இந்த 120யோட இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா we have to fill the first place and we have to fill the remaining 5 places. ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண 1 way, ரிமைனிங் 5 பிளேசஸை ஃபில் பண்ண நமக்கு 120 way. அப்போ therefore அண்டுன்னு சொல்லும்போது we have to multiply. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். now number of ways of filling the last place is 1 way. அப்போ therefore number of words that ends with R. ஸோ ஆரில் முடியக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை? அது வந்து பார்த்தீங்கன்னா it is 120 into 1 which is equal to 120. ஸோ இது n of bன்னு எடுத்துக்கலாம் which is equal to 120. ஓகேவா? இப்போ அடுத்தது நமக்கு என்னென்னா எஃப்ல ஆரம்பித்து ஆர்லேயும் முடியலாம் இல்லையா? நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்று எஃப்ல ஆரம்பிக்கணும் அல்லது ஆரில் முடியணும். ஸோ எய்தர் ஆர்னு சொல்லும்போது we need to find union n of a union b கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக தட் இஸ் எஃப்லையும் ஆரம்பித்து ஆர்லேயும் முடியக்கூடிய அந்த வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் எஃப் அண்ட் ends with r. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் கண்டிப்பாக எஃப் தான் இருக்கணும், கடைசி பிளேஸில் ஆர் தான் இருக்கணும். ஓகேவா? 2 3 4 5 6. now number of ways of filling first and last place. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸ் ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 1 way தான் இருக்குது. இதுக்கு 1 way, இதுக்கு 1 way. ஓகேவா? now remaining 4 places ஃபில் பண்ண number of ways of filling remaining 4 places
ஸோ அந்த மீதி இருக்க இந்த 4 பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஏற்கனவே 2 எழுத்து போட்டாச்சு. இப்போ மீதி நம்ம கையில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 4 லெட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 4 லெட்டர்ஸில் இந்த செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 4 ways. தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 3 ways. அண்ட் ஃபோர்த் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 2 ways இருக்குது. ஃபிஃப்த் பிளேஸை ஃபில் பண்ண we have only one way. அப்போ therefore number of ways of filling the remaining 4 places is equal to 4 into 3 into 2 into 1, which is equal to 24 ways. Appa therefore number of words that starts with F and ends with R. So F ல ஆரம்பிச்சு R ல முடியக்கூடிய எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 24 into 1 into 1. 24ங்கிறது இந்த 4 பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ். அதோட இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸையும் ஃபில் பண்ணணும், லாஸ்ட் பிளேஸையும் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 1 வே, லாஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ணவும் 1 வே. அப்போ therefore it is 24 into 1 into 1 which is equal to 24 waysன்னு வந்துடும், or 24 wordsன்னு வந்துடும். So this is going to be n of A intersection B. ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 24. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? number of words that either starts with F, ஒன்று Fல ஆரம்பிக்கணும், or ends with R, அல்லது Rல முடியணும். அது மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது என்னது? it is equal to n of A union B. ஸோ n of A union Bக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? it is n of A plus n of B minus n of A intersection B. இதான ஃபார்முலா படித்தோம். n of A இப்போ தான் கண்டுபிடிச்சோம், which is equal to 120 கண்டுபிடிச்சோம். அதுமாதிரி n of Bயும் 120 மைனஸ் n of A intersection B தான் என்னது? 24. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll get this as 216. So this is going to be the number of words that either starts with F or ends with R. ஸோ ஒன்று எஃப்ல ஆரம்பிச்சு ஆரில் முடியக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 216 வேர்ட்ஸ் இருக்கும். மொத்தம் நமக்கு 216 வேர்ட்ஸ் இருக்கும், which starts with F and ends with R. இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கேஸில் neither starts with F nor ends with R. எஃப்லேயும் ஆரம்பிக்கக்கூடாது, ஆர்லேயும் முடியக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? ஸோ neither starts with F nor ends with R. ஸோ இந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த 6 எழுத்தை யூஸ் பண்ணி? டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் that can be formed by 6 letters. ஸோ அந்த ஃப்ளவருங்கிற அந்த 6 எழுத்தை யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? it can be formed by 6 into 5 into 4 into 3 into 2 into 1 இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண 6 ways, செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண 5 ways, and then தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண 4 ways, ஃபோர்த் பிளேஸை ஃபில் பண்ண 3 ways, and then fifth place fill பண்ண 2 ways, and last place fill பண்ண 1 way. Therefore it is 6 into 5 into 4 into 3 into 1, which is 720 words form பண்ணலாம். மொத்தம் அந்த ஃப்ளவருங்கிற அந்த இருக்கக்கூடிய 6 எழுத்து அந்த 6 letters யூஸ் பண்ணி we can form 720 words. இப்போ இதில் எஃப்ல ஆரம்பிச்சு number of words that starts with F or ends with R. ஸோ ஒன்று எஃப்ல ஆரம்பித்து ஆரில் முடியக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை? 216. அது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ therefore number of words that neither starts with F starts with F nor ends with R, it is equal to, so இந்த 720லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து எஃப்ல ஆரம்பித்து ஆரில் ஒன்று எஃப்ல ஆரம்பிக்கணும் அல்லது ஆரில் முடியணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ you'll get it the number of words which neither starts with F. எஃப்லையும் ஆரம்பிக்காமல் ஆர்லேயும் முடியாத வேர்ட்ஸ் கிடச்சிரும். எஃப்லையும் ஆரம்பிக்காமல் ஆர்லேயும் முடியாத நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you'll get it as 504. So this is the total number of words that neither starts with F nor ends with R.
எஃப்லேயும் ஆரம்பிக்காது ஆர்லேயும் முடியாது அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 504. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. How many license plates may be made using either two distinct letter followed by 4 digits or 2 digits followed by 4 distinct letters where all the digits and letters are distinct. ஸோ இங்கே எல்லாமே distinct. Distinctனா என்ன அர்த்தம்? வேறையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? repetition is not allowed. வேறையாக இருக்கணும்னா repetition is not allowed. அந்த மாதிரி எத்தனை வேஸ் இருக்குது நமக்கு லைசன்ஸ் பிளேட்ஸ் ஃபார்ம் பண்ண? அதாவது எப்படி இருக்கணும்னா மொத்தம் 6 இது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 இதில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும். 2 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ்னால் 2 ஆல்ஃபபெட் வேறு ஆல்ஃபபெட், அப்புறம் ஃபாலோட் பை 4 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் வரலாம். ஆர் 2 டிஜிட்ஸ் முன்னாடி 2 டிஜிட்டும் ஃபாலோட் பை 4 லெட்டர்ஸ் 4 ஆல்ஃபபெட்ஸ் வரலாம். அந்த மாதிரி எத்தனை நம்பர் பிளேட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அதுதான் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே ரெப்படேஷன் இஸ் நாட் அலவுடுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.10. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the number of license plates, அதாவது 2 letters இதில் இருக்க மாதிரியே ஸ்டெப்ஸ் எழுதிடலாமா? அதுதான் ரொம்ப ஈஸி. ஸோ the number of license plates having 2 letters followed by 4 digits, 2 letters that is 2 ஆல்ஃபபெட்டும் அப்புறம் 4 டிஜிட்டும் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபபெட் போடுறதுக்கு மொத்தம் நம்ம கையில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 26 ways. செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 25 ways. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு ஆல்ஃபபெட் போட்டாச்சு. அப்போ ரிமைனிங் 25 ஆல்ஃபபெட்லேருந்து தான் ஏதாவது ஒன்று போடணும் இந்த செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண. இப்போ தேர்ட் பிளேஸில் வந்து ஆல்ஃபபெட் போடக்கூடாது, நம்பர் போடணும். மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது நம்ம கையில்? மொத்தம் 10 டிஜிட்ஸ் இருக்குது. 0 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 வரைக்கும். 10ங்கிறது ஒரு ரெப்படேஷன் ஆஃப் 1 and 0. 1ம் 0வும் போட்டால் தானே 10, அதனால் 10 வராது. ஸோ அப்போ மொத்தம் நம்ம கையில் 10 டிஜிட்ஸ் இருக்குது. 0லேருந்து 9 வரைக்கும் 10 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 10 ways. ஏன்னா 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு டிஜிட்ஸ் போடலாம் இல்லையா? ஃபோர்த் பிளேஸை ஃபில் பண்ண we have 9 ways. ஃபிஃப்த் பிளேஸை ஃபில் பண்ண we have 8 ways. அண்ட் சிக்ஸ்த் பிளேஸை ஃபில் பண்ண we have 7 ways. அப்போ therefore the total number of ways is 32,76,000. அதுமாதிரி நம்பர் ஆஃப் லைசன்ஸ் பிளேஸ் ஹேவிங் 2 டிஜிட்ஸ், முதல்ல 2 டிஜிட்டும் அப்புறம் 4 லெட்டர்ஸும் இருக்க மாதிரி எத்தனை நம்பர் பிளேட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண we have 10 ways. ஏன்னா 10 டிஜிட்லேருந்து ஏதாவது ஒன்று போடலாம். செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 9 ways. ஓகேவா? 9 டிஜிட்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று போடலாம். அடுத்தது தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 26. ஏன்னா அந்த ஆல்ஃபபெட்ஸ் 26 ஆல்ஃபபெட்லேருந்து ஏதாவது ஒன்று போடலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண 26 ways, ஃபோர்த் பிளேஸை ஃபில் பண்ண 25 ways, அண்ட் ஃபிஃப்த் பிளேஸை ஃபில் பண்ண 24 ways, அண்ட் சிக்ஸ்த் பிளேஸை ஃபில் பண்ண 23 ways. அப்போ therefore the total number of words that got total number of license plates that can be formed is it is going to be 3,22,92,000. இத்தனை நம்பர் பிளேட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று இப்படி ஃபார்ம் பண்ணலாம், ஆர் இப்படி ஃபார்ம் பண்ணலாம். எய்தர் திஸ் வே ஆர் திஸ் வே. ஸோ எய்தர் ஆர்ன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? we have to add it. ஸோ ரெண்டே ஆட் பண்ணணும். இப்போ therefore the total number of license plates that are possible are, ஸோ ரெண்டே ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இதில் இருக்க மாதிரியே ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். Next example 4.11 பாருங்க. Count the number of positive integers greater than 7,000 and less than 8,000 which are divisible by 5 provided that no digits are repeated. ஸோ இங்கே digits repeated கிடையாது, நமக்கு 5ஆல் டிவைட் ஆகணும். அதே சமயத்தில் 7,000லேருந்து 8,000 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்குது, அதில் ரெப்படேஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.11. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 7,000லேருந்து 8,000 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? we need to form numbers from 7,000 to 8,000. அப்போ எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நமக்கு 4 டிஜிட்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒன்று thousands place, இன்னொன்று hundreds place, இன்னொன்று tens place, இன்னொன்று ones place இல்லையா? இந்த 4 பிளேஸ் இருக்கணும். புரியுதா? இப்போ இது வந்து 7,000லேருந்து 8,000 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே 7 தானே ஃபஸ்ட் நம்பராக இருக்கும்.
7000 and something அதுதான் நம்பர்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் எல்லாத்துலேயுமே தௌசண்ட்ஸ் பிளேஸில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக 7 தான் இருக்கணும். அதை தவிர வேறு டிஜிட் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு 7000லேருந்து 8000க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ therefore the number of ways of filling thousands place. So number of ways of filling thousands place is equal to one way. So அந்த one way என்னன்னா putting 7. So 7 போடுற அந்த ஒரு வே தான் நமக்கு. ஓகேவா? அடுத்தது இப்போ டென்ஸ் பிளேஸ், சார் இது ஒன்ஸ் பிளேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று 0 போடலாம் அல்லது 5 போடலாம் இல்லையா? இது இந்த ஒன்ஸ் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் அப் வித் எய்தர் 0 ஆர் 5. ஒன்று 0 போடலாம், ஏன்னா நமக்கு இது டிவிசிபிள் பை 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டிஜிட் 0 இருந்தாலும் டிவிசிபிள் பை 5 இருக்கும், லாஸ்ட் டிஜிட் 5 இருந்தாலும் டிவிசிபிள் பை 5 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ therefore number of ways of filling ones place. ஸோ ஒன்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 2 ways இருக்குது. ஏன்னா ஒன்று 0 போடலாம் அல்லது 5 போடலாம், ஏதாவது ஒன்று போடலாம் இல்லையா? அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ therefore number of ways of filling the ones place is 2 ways. இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? number of ways of filling hundreds place. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஏற்கனவே இங்கே ஒரு டிஜிட் போட்டாச்சு, இங்கே ஒரு டிஜிட் போட்டாச்சு. இங்கே 2 வே இருந்தாலும் ஒரு டிஜிட் தான் போட்டிருக்கோம். ஒன்று 0 போடுவோம் அல்லது 5 போடுவோம், மொத்தத்தில் ஒரு டிஜிட் தான் போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஒரு டிஜிட் போட்டாச்சு, இங்கே ஒரு டிஜிட் போட்டாச்சு. அப்போ ஏற்கனவே நமக்கு இருக்க இந்த 10 டிஜிட்டில் 2 டிஜிட் போட்டாச்சு. அப்போ இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? நமக்கு வந்து we have 2 இது போயிடுச்சுன்னா மீதி நமக்கு 8 வேஸ் இருக்கு இல்லையா? மொத்தம் இருக்கக்கூடிய 10 டிஜிட்ஸில் 2 டிஜிட் ஏற்கனவே போட்டாச்சு. அப்போ நமக்கு மீதி 8 வேஸ் இருக்குது. இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண we have 8 ways. And then number of ways of filling tens place. ஸோ இந்த டென்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 7 வேஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இங்கே 3 டிஜிட் போட்டாச்சு. அப்போ மீதி நம்ம கையில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 7 டிஜிட்ஸாக இருக்குது. அப்போ therefore number of ways of filling the tens place is 7 ways. இப்போ therefore number of or total number of numbers greater than 7000 and less than 8000. So 7000க்கு 8000க்கு நடுவில் இருக்க numbers which are divisible by 5. So 5 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is going to be 1 into 2 into 8 into 7. ஏன்னா we have to fill the thousands place and ones place and hundreds place and tens place. இது 4ஐயுமே ஃபில் பண்ணணும். ஸோ அண்டு வரதுனால we have to multiply. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா அப்போ you'll get it as 112. அப்போ therefore மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் 5 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 7000லேருந்து 8000க்குள்ளே இருக்குன்னா 112 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. we have only 112 நம்பர்ஸ். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். How many 4-digit even numbers can be formed using the digits? ஸோ நமக்கு இந்த 4 டிஜிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சாரி 5 டிஜிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஈவன் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. இஃப் ரெப்படிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட், இங்கே ரெப்படிஷன் இஸ் நாட் அலவுட். ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? இந்த 4 டிஜிட்ஸ், சரி இந்த 5 டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எத்தனை 4 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. தட் இஸ் இந்த 4 டிஜிட் நம்பரில் இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 வராது இல்லையா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் வே வந்து என்னென்னா இந்த லாஸ்ட் பிளேஸில் 0 போடுறது அல்லது இந்த லாஸ்ட் பிளேஸில் 2 ஆர் 4 போடுறது. 2 அல்லது 4 போடலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்மளால் எத்தனை நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாம்மா? ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 டிஜிட் நமக்கு மொதல் என்னெல்லாம் டிஜிட் கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.12. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் given. ஸோ எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க? நமக்கு 5 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 0 1 2 3 4. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்க டிஜிட்ஸ்.
ஓகேவா. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிவன் வந்து 5. நமக்கு டோட்டலாக 4 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அது ஈவன் நம்பர்ஸாக இருக்கணும். ஓகேவா. ஸோ த ஈவன் நம்பர் கேன் end with either 0 or 2 or 4. ஒன்று 0ல் முடியலாம் அல்லது 2 அல்லது 4ல் முடியலாம். ஓகேவா. இதை 2 கேஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 0ல் முடியக்கூடிய நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் எண்டிங் வித் 0. ஸோ 0ல் முடியக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஈவன் நம்பர்ஸ் எண்டிங் வித் 0. ஸோ 4 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த கடைசி டிஜிட் வந்து 0. ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து இது திஸ் இஸ் கோயிங் பி தௌசண்ட்ஸ் பிளேஸ், இது வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ் அண்ட் ஒன்ஸ் பிளேஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 0 போடுற அந்த ஒரு வே தான் இருக்குது. we have only one way for filling the ones place. And then thousands place of fill பண்ண அப்போ நமக்கு எத்தனை ways இருக்குது? 0 ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ thousands place of fill பண்ண we have 4 ways. And hundreds place of fill பண்ண 3 ways. ஏன்னா repetition is not allowed சொல்லியிருக்காங்க. tens place of fill பண்ண we have 2 ways. ஓகேவா. ஸோ number of ways of filling ones place. ஸோ ones place of fill பண்ண நமக்கு எத்தனை ways இருக்குது? only one way இருக்குது, putting 0. So 0 போடுற அந்த ஒரு வே தான். ஓகேவா. now number of ways of filling remaining 3 places. ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய 3 பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? இட் இஸ் 4 into 3 into 2 இல்லையா. ஏன்னா thousands பிளேஸை ஃபில் பண்ண 4 ways, hundreds பிளேஸை ஃபில் பண்ண 3 ways, and tens பிளேஸை ஃபில் பண்ண we have only 2 ways. அப்போ which is equal to 24 ways இருக்குது. we have 24 ways இருக்குது. ஓகேவா. அப்போ therefore number of even numbers ending with 0. ஸோ 0ல் முடியக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? இட் இஸ் 24 into 1 which is equal to 24. ஸோ நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் எண்டிங் வித் 0 இஸ் 24. அடுத்தது ஈவன் நம்பர்ஸ் எண்டிங் வித் 2 or 4, அது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் எண்டிங் வித் 2 or 4. ஸோ 2 அல்லது 4ல் முடியக்கூடிய அந்த ஈவன் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கேயும் 4 பிளேசஸ் இருக்குது. thousands place, hundreds place, tens place and ones place. ஸோ இப்போ ones place ஃபில் பண்ண we have 2 ways. ஒன்று 2 போடலாம் அல்லது 4 போடலாம் இல்லையா. number of ways of filling ones place. ஸோ ones place will fill பண்ண we have 2 ways. either 2 or 4 can be put up. ஸோ ஒன்று 2 போடலாம் அல்லது 4 போடலாம். ஸோ அப்போ therefore we have 2 ways. இப்போது thousands place ஃபில் பண்ண நமக்கு எத்தனை ways இருக்குன்னு பார்க்கலாம். number of ways of filling thousands place. இப்போ thousands place ஃபில் பண்ணும்போது இங்கே ஒரு டிஜிட் போட்டாச்சு, 2ஓ 4ஓ போட்டாச்சு. மீதி என்னென்ன டிஜிட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட? 2ஓ 4ஓ ஏதோ ஒன்று போட்டாச்சு. அப்போ மீதி என்னெல்லாம் டிஜிட்ஸ் இருக்கும்? 0 இருக்கும், 1 இருக்கும், 3 இருக்கும். இந்த 2 போட்டிருந்தா 4 இருக்கும், 4 போட்டிருந்தா 2 இருக்கும். மீதி 4 டிஜிட் இருக்கும் இல்லையா. இப்போ அதில் 0 போட முடியாதுல்ல. ஏன்னா 0 போட்டிங்கன்னா அது வந்து 4 டிஜிட் நம்பராக இருக்காது, 3 டிஜிட் நம்பராக மாறி போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் 0 போட முடியாது. ஏன்னா 0 போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம கையில் மீதி எத்தனை நம்பர் இருக்கும்? ஒரு 3 நம்பர் தான் இருக்கும், 3 டிஜிட் தான் இருக்கும். அப்போ therefore the number of ways of filling the thousands place is 3 ways. ஸோ நமக்கு 3 ways தான் இருக்குது thousands place ஃபில் பண்ண. இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் ways of filling hundreds place. ஸோ hundreds place ஃபில் பண்ண நமக்கு எத்தனை ways இருக்குது? அதுக்கும் நமக்கு 3 ways இருக்குது. ஏன் இதுக்கு 3 ways இருக்குன்னா, இங்கே ஏற்கனவே ஒரு நம்பர் போட்டாச்சு, இங்கே ஏற்கனவே ஒரு நம்பர் போட்டாச்சு. ஸோ 2 டிஜிட் போட்டாச்சு. மீதி நம்ம கையில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 3 டிஜிட்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் 0. இங்கே 0 விட்டுட்டு 3 ways, இங்கே 0வோட சேர்த்து 3 ways இருக்கும். புரியுதா? ஏன்னா அந்த 0வையும் இங்கே போடலாம். hundreds பிளேஸில் 0 வரலாம், thousands பிளேஸில் தான் 0 வரக்கூடாது. ஸோ அப்போ therefore it is 3 ways. இப்போ நம்பர் ஆஃப் ways ஆஃப் filling tens place.
ஸோ டென்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு 2 ways. ஏன்னா மீதி 2 டிஜிட் தானே இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று போடலாம். அப்போ therefore number of even numbers ending with 2 or 4. ஸோ 2 அல்லது 4ல் முடியக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் அப்போ எத்தனை இருக்குது? இட் இஸ் 2 into 3 into 3 into 2. ஸோ இதுதான் which is equal to 36. ஸோ அப்போ therefore 36 ஈவன் நம்பர்ஸ் 2 அல்லது 4ல் முடியும். இந்த 5 டிஜிட்டை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். இப்போ therefore the total number of even numbers that can be found. So the total number of even numbers that can be formed is equal to, so 1 0 இந்த last placeல போட்டு even number form பண்ணலாம், or 2 or 4 போட்டு even number form பண்ணலாம். So either we can do it in that way or in this way. So either ஆர்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? total number of ways add பண்ணணும். or வந்து additionலையா, அப்போ therefore this is equal to 24 plus 36, which is equal to 60. So therefore the total number of even numbers that can be formed by using these 5 digits. இந்த 5 டிஜிட்டை யூஸ் பண்ணி எத்தனை ஈவன் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? வித்தவுட் ரெப்படிஷன் பார்த்தீங்கன்னா 60 ஈவன் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஆர் வந்து அடிஷன், அண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன். அதுதான் இங்கே சிம்பிளாக நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 4.13. Find the total number of outcomes when 5 coins are tossed once. ஸோ 5 காயினை டாஸ் பண்ணும்போது எத்தனை அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 4.13. நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் when one coin is tossed. ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணால் எத்தனை அவுட்கம் வரும்? ஹெட்டு அல்லது டெய்ல், 2 அவுட்கம் வரும் இல்லையா? ரெண்டுத்தில் எது வேணாலும் வரலாம்ல, ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாம். அப்போ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் when one coin is tossed, ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எத்தனை அவுட்கம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது? 2 அவுட்கம் வர சான்ஸ் இருக்குது. அப்போ therefore நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் when 5 coins are tossed. ஸோ அப்போ 5 காயினை டாஸ் பண்ணும்போது எத்தனை அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணால் 2 அவுட்கம், செகண்ட் காயினை டாஸ் பண்ணாலும் 2 அவுட்கம் இல்லையா? தேர்டு காயினை டாஸ் பண்ணாலும் 2 அவுட்கம், ஃபோர்த்து காயினுக்கும் 2 அவுட்கம், ஃபிஃப்த்து காயினுக்கும் 2 அவுட்கம். இப்போ இந்த 5ஐயும் டாஸ் பண்ணணும் இல்லையா? அண்டு ஃபஸ்ட்டு காயின், அண்டு செகண்ட் காயின், அண்டு தேர்டு காயின், அண்டு ஃபோர்த்து காயின், அண்டு ஃபிஃப்த்து காயின். ஸோ அதனால தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ therefore the total number of outcomes is 2 power 5, which is equal to 32. ஸோ 32 அவுட்கம்ஸ் இருக்கும். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஒரு காயினை ஒரு தடவை டாஸ் பண்ணால் நமக்கு 2 அவுட்கம். இதே 5 காயினை ஒரு தடவை டாஸ் பண்ணும்போது, 5 காயினை டாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் காயினுக்கு 2 அவுட்கம்ஸ், அண்டு செகண்ட் காயினுக்கு ஒரு 2 அவுட்கம்ஸ், தேர்டு காயினுக்கு ஒரு 2 அவுட்கம்ஸ், ஃபோர்த்து காயினுக்கு ஒரு 2 அவுட்கம்ஸ், அண்ட் ஃபிஃப்த்து காயினுக்கு ஒரு 2 அவுட்கம்ஸ். ஸோ அண்டுன்னு வரதுனால we have to multiply everything. ஸோ அப்போ 5 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் 2 power 5, which is equal to 32 அவுட்கம்ஸ் வரும். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 4.14 பாருங்கள். In how many ways 5 different balls be distributed among 3 boxes? ஸோ 5 பால் வந்து 3 பாக்ஸில் எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அது கேட்டிருக்காங்க. அடுத்து 3 different balls be distributed among 5 boxes. 3 பால் 5 பாக்ஸில் எத்தனை விதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் 4.14. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? 5 balls distributed in 3 boxes. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. 5 balls in 3 boxes எத்தனை வேஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாக்ஸில் போடுறதுக்கு நமக்கு எத்தனை பால்ஸ் இருக்குது? ஆர் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் or a number of ways of putting one ball. ஸோ ஒரு பால் போடுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஒரு பால் போடுறதுக்கு, ஏன்னா மொத்தம் 3 பாக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 3 பாக்ஸில் எப்போ இந்த ஒரு பால் போடுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 3 வேஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா 3 பாக்ஸ் இருக்குது,
நம்ம கையில் 5 பால் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஆர் இந்த 3 பாக்ஸ்லேயுமே போடுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஒரு பாலை போட we have 3 ways. ஒரு பாலை போடுறதுக்கு நமக்கு 3 வேஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி 5 பால் போடுறதுக்கு இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் புட்டிங் 5 balls in 3 boxes. ஸோ 5 பாலை இந்த 3 பாக்ஸில் போட எத்தனை வேஸ் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு பாலை போட 3 வேஸ் இருக்குது. செகண்ட் பாலை போடவும் நமக்கு 3 வேஸ் இருக்குது. ஏன்னா ஒரே பாக்ஸ்லேயே 2 பால் கூட போடலாம்ல. ஒரே பாக்ஸ்லேயே நம்ம 2 பால் கூட போடலாம்ல. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரெப்படிஷன் இஸ் நாட் அலவுட் அப்படியெல்லாம் சொல்லலை. இப்போ ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பால் தான் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பாக்ஸ்லேயே நம்ம 2 பால் கூட போடலாம் இல்லையா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு பாலையும் இதே ஃபஸ்ட் பாக்ஸில் போடுறேன், செகண்ட் பாலையும் இதே பாக்ஸ்லேயே போட முடியும், தேர்ட் பாலையும் இதே பாக்ஸில் கூட போடலாம், அல்லது ஃபோர்த்து பாலை இங்கே கூட போடலாம். அது ஏன் இஷ்டம். அப்போ தேர்ஃபோர் இங்கே ஃபஸ்ட்டு பாலை போடுறதுக்கு நமக்கு 3 வேஸ் இருக்குது. செகண்ட் பாலை போடுறதுக்கும் நமக்கு 3 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாலை போட 3 வேஸ், அண்டு செகண்ட் பாலுக்கு ஒரு 3 வேஸ், அண்டு தேர்ட் பாலுக்கும் ஒரு 3 வேஸ், fourth பாலுக்கும் 3 ways, fifth பாலுக்கும் 3 ways. அப்போ therefore the total number of ways is 3 power 5. புரிஞ்சுதாமா? 3 power 5 which is equal to 243 ways இருக்கு. அப்போ therefore 5 balls 3 boxesல distribute பண்ண நமக்கு 243 ways இருக்கு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? 3 different balls distributed among 5 boxes. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 balls in 5 boxes. ஸோ 3 பாலை எப்படி 5 பாக்ஸில் போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 பாக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பால் போடுறதுக்கு எனக்கு 5 வேஸ் இருக்குது இல்லையா? 5 பாக்ஸில் நான் எது வேணாலும் போடலாம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் புட்டிங் 1 பால். ஸோ ஒரு பால் போடுறதுக்கு எனக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 5 வேஸ் இருக்குது. ஏன்னா 5 பாக்ஸில் நான் எதில் வேணாலும் ஒரு பால் போடலாம்ல. இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் புட்டிங் 3 balls. அப்போ இந்த 3 பால் போட எனக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பாலில் போடுறதுக்கு ஒரு 5 வேஸ், செகண்ட் பாலை போடுறதுக்கு ஒரு 5 வேஸ் இருக்குது. ஏன்னா செகண்ட் பாலை நான் போடும்போது எனக்கு 5 பாக்ஸஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பாக்ஸில் ஒரு பால் தான் போடணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஒரே பாக்ஸ்லேயே நான் 2 பால் கூட போடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் போடுறதுக்கு எனக்கு 5 வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாலை போடுறதுக்கு, செகண்ட் பாலை போடுறதுக்கும் எனக்கு 5 வேஸ் இருக்குது, தேர்ட் பாலை போடுறதுக்கும் எனக்கு 5 வேஸ் இருக்குது. therefore the total number of ways is 5 cube which is equal to 125 ways. But totally we have 125 ways for filling up for putting these 3 balls in 5 boxes. 3 பால் 5 பாக்ஸில் போடுறதுக்கு எனக்கு 125 ways இருக்குது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.15. There are 10 bulbs in a room. Each one of them can be operated independently. Find the number of ways in which the room can be illuminated. எத்தனை விதமாக அந்த ரூம் வந்து illuminate ஆகும், that is அந்த ரூம் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த ரூம் வந்து பிரைட்டாக இருக்கணும்னா மொத்தம் 10 பல்பு இருக்குது இந்த ரூமில். அப்போ அதில் ஏதாவது ஒரு பல்பு போட்டாலுமே கண்டிப்பாக அந்த ரூம் பிரைட் ஆகிடும்ல இல்லையா? இந்த ரூமில் மொத்தம் 10 பல்பு இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு பல்பை வந்து நமக்கு இது பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 2 வேஸ் இருக்குது. ஒன்று ஆன் பண்ணலாம் அல்லது ஆஃப் பண்ணலாம் இல்லையா? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் 1 பல்ப். ஸோ ஒரு பல்பை ஆப்ரேட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 2 வேஸ் இருக்குது. ஒன்று ஆன் பண்ணலாம் அல்லது ஆஃப் பண்ணலாம், ஆன் அல்லது ஆஃப் பண்ணலாம். ஸோ அப்போ 2 வேஸ் இருக்குது. அப்போ therefore நம்பர் ஆஃப் வேஸ் of operating 10 bulbs. ஸோ இந்த 10 பல்பையும் ஆப்ரேட் பண்ண அப்போ நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? நமக்கு we have 2 power 10 வேஸ் இல்லையா? ஏன்னா ஒரு பல்பை ஆப்ரேட் பண்ண 2 வேஸ். அப்போ இங்கெல்லாம் பாருங்கள், ஒரு பால் போடுறதுக்கு 5 வேஸ். அப்போ 3 பால்ஸை போட 5 power 3 வேஸ்ன்னு சொன்னால அதுமாதிரி ஒரு பல்பை ஆப்ரேட் பண்ண 2 வேஸ். அப்போ 10 பல்ப்ஸை ஆப்ரேட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்கும்? 2 power 10 வேஸ் இருக்கும். will be having 2 power 10 ways. ஏன்னா ஃபர்ஸ்ட் பல்பா ஆப்ரேட் பண்ண 2 ways, செகண்ட் பல்புக்கு ஒரு 2 ways, தேர்ட் பல்புக்கு ஒரு 2 ways. ஸோ அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா we have 2 power 10 ways. ஸோ 2 power 10ங்கிறது it is 1024 ways இருக்குது. we have 1024 ways for operating all these 10 bulbs. ஓகேவா? இப்போ இந்த 10 பல்புமே ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா, இந்த 10 பல்புமே ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா அந்த கேஸில் அந்த ரூம் வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா? இருட்டாக இருக்கும்.
இல்லையா? அந்த ரூம் வந்து இருட்டாக இருக்கணும்னா இந்த 10 பல்புமே ஆஃப் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த ரூம் இருட்டாக இருக்கும். மற்றபடி இதில் ஏதாவது ஒரு பல்பு ஆன் ஆயிருந்தாலோ 2 பல்பு ஆன் ஆயிருந்தாலோ இல்லை 3 பல்பு ஆன் ஆயிருந்தாலோ எப்படி இருந்தாலும் நமக்கு ரூம் வந்து பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த எல்லா ஆப்ஷன்லேயும் ஒரே ஒரு ஆப்ஷன், தட் இஸ் எல்லா பல்பும் ஆஃப் ஆகிருக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தவிர மீதி எல்லா இடத்துலையுமே அந்த பல்ப்ஸ் அந்த ரூம் வந்து இலுமினேட்டடாக தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் வேஸ் the room can be illuminated. ஸோ அந்த ரூம் வந்து வெளிச்சமாக இருக்கணும்னா ஒரு பல்ப் எரிஞ்சாலும் வெளிச்சமாக இருக்கும், 2 பல்ப் எரிஞ்சாலும் வெளிச்சமாக இருக்கும், 3 பல்ப் எரிஞ்சாலும் வெளிச்சமாக இருக்கும். அதுமாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பல்பும் ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்போ அந்த ரூம் இருட்டாயிடும். ஸோ அப்போ அந்த ஒரு ஆப்ஷனை தவிர மீதி எல்லா எல்லா வேஸ்லேயும் இந்த ரூம் இலிமினேட்டடாக தானே இருக்கும், இந்த ரூம் பிரைட்டாக தானே இருக்கும். தட் இஸ் இந்த 1024லேருந்து ஒரு வேஸை சப்ராக்ட் பண்ணிடுறோம். அந்த ஒன் வேங்கிறது என்னது? எல்லா பல்பையும் ஆஃப் பண்ணி வைக்கிற அந்த ஒன் வே. எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா அப்போ அந்த ரூம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு வேவை தவிர மீதி எல்லா வேஸ்லேயுமே இந்த ரூம் வந்து பிரைட்டாக தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் 1023. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பீஜியன் ஹோல் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பீஜியன் ஹோல் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ சப்போஸ் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு 10 பீஜியன் ஹோல்ஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். நம்மகிட்ட வந்து 10 அந்த புறா கூண்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, 10 சின்ன சின்ன பொந்து மாதிரி இருக்குது. அதில் வந்து அந்த பீஜனை நம்ம அங்கே வந்து வாழ வைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம கையில் ஆனால் ஒரு சப்போஸ் 15 பீஜியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், 15 பீஜியன் இருக்கும். அப்போ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்லே 2 பீஜியன் கூட போய் இருந்துக்கலாம்ல, ஆர் ஒரு ஹோல்லே 3 பீஜியன் கூட போய் இருந்துக்கலாம். அதை தான் வி கால் இட் அஸ் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். அதை தான் தட் இஸ் ஒரு பாக்ஸ்லேயே இப்போ நம்ம போட்டோம் தெரியுமா, இந்த பால் போட்டோம் இல்லையா, பால் போடும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு பாக்ஸில் ஒரு பால் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை, நான் 3 பாலையுமே கூட போடலாம். நான் இது சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு பால் போடுறதுக்கு எனக்கு 5 வேஸ் இருக்குது, 2 பால் போடுறதுக்கும் எனக்கு 5 வேஸ் இருக்குது இல்லையா. நான் இது சொன்னேன் இல்லையா. ஏன்னா இந்த ஒரு பாக்ஸில் ஒரு பால் தான் போட முடியுன்றது இல்லை, இந்த ஒரு பாக்ஸ்லேயே நான் 2 பால் கூட போடலாம், 3 பால் கூட போடலாம். அதை தான் வி கால் இட் அஸ் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். இப்போ மொத்தம் நம்ம கையில் வந்து 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்து நான் ஒரு வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு, அதில் வந்து 27 ஆல்ஃபபெட் இருக்க மாதிரி ஒரு இங்கிலீஷ் வேர்டு நான் ஃபார்ம் பண்ணணும்னா அப்போ கண்டிப்பாக ஒரு லெட்டர் நமக்கு ரிப்பீட் ஆகணும் இல்லையா. ஒரு லெட்டர் வந்து ரிப்பீட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து 27 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி, தட் இஸ் 27 லெட்டர்ஸ் இருக்க மாதிரி வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதுமாதிரி சப்போஸ் ஒரு வீக்கில் வந்து சப்போஸ் வந்து வீக் டேஸில் 6 மீட்டிங்ஸ் ஹெல்ப் பண்ணணும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த வீக் டேஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 5 நாள் தான் நம்ம வீக் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 நாளில் எனக்கு 6 மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னா அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் வி கால் இட் அஸ் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். அதாவது ஒரு இதுலேயே நம்ம 2 இது போடுறது தான் வி கால் இட் அஸ் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். நம்ம எப்படி இங்கே சொன்னோம், இந்த பாக்ஸில் பால் போட்டோம் இல்லையா, ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பால் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம 2 பால் கூட போடலாம், இல்லை 3 பாலையுமே கூட ஒரே பாக்ஸில் போடலாம், அது நம்ம இஷ்டம். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து ரிங்ஸில் போடுறீங்க இல்லையா, சரி ரிங்கை ஃபிங்கரில் போடுறீங்களா, மோதிரம், ஒரு ஃபிங்கரில் ஒரு மோதிரம் தான் போடணுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படி கிடையாதுல, ஒரு விரலில் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட மொத்தம் 5 மோதிரம் இருக்குது, 5 ரிங்ஸ் இருக்குன்னா நான் அது 5யுமே ஒரே விரலில் கூட போட்டுக்கலாம் இல்லையா. ஐ கேன் புட் ஆல் த 5 rings in one finger. அல்லது ஒரு ஃபிங்கர்லேயுமே ஒன்று போட்டுட்டு சப்போஸ் 10 மோதிரம் இருந்துச்சுன்னா சப்போஸ் நான் இது ஒன்று கூட போட்டுட்டு இது மேலே இன்னொன்று கூட போட்டுக்கலாம். ஐ கேன் வியர் 2 more இல்லையா, 2 கூட போட்டுக்கலாம் ஒரு விரலையும். ஸோ இதை தான் வி கால் இட் அஸ் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். அதுதான் தட் இஸ் ஒரே இதில் 2 பால் போடுறது ஒரே பாக்ஸில், அல்லது ஒரே ஃபிங்கரில் மோர் தேன் 1 ring போடுறது, அதெல்லாம் தான் வி கால் இட் அஸ் பீஜியன் ஹோல் பிரின்சிபல். அதை தான் நம்ம பீஜியன் ஹோல் பிரின்சிபல்னு சொல்கிறோம். ஓகே மாமா. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த எக்ஸசைஸ் 4.1 இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், எ பர்சன் வென்ட் டு எ ரெஸ்டாரண்ட் ஃபார் டின்னர்.
In the menu card, the persons are 10 Indian and 7 Chinese food item. In how many ways the person can select either an Indian or a Chinese food? Indian or Chinese select பண்ணா அவனுக்கு எத்தனை ways இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 Indian food, ஸோ Indian food select பண்ண எத்தனை ways இருக்கு? இப்படி எழுதணும் ஸ்டெப்ஸ் எழுதும்போது number of ways of selecting an Indian food is equal to 10 ways. Number of ways of selecting a Chinese food is equal to 7 ways. அப்போ therefore total number of ways of selecting either an Indian or Chinese. So either or ன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? We have to add that number of ways. அப்போ 10 plus 7 17 ways இருக்கு. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஆர் வந்தா அடிஷன், அண்டு வந்தா மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்டெப்ஸ் இப்படி எழுதணும். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் இந்தியன் ஃபுட் இஸ் ஈக்குவல் டு 10 வேஸ். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் சைனீஸ் ஃபுட் இஸ் ஈக்குவல் டு 7 வேஸ். இப்போ therefore total number of ways of selecting Indian or Chinese food is equal to 10 plus 7 which is equal to 17 ways-னு எழுத வேண்டியதான். அதுமாதிரி இங்கே பாருங்கள், there are 3 types of toy car. 3 type of toy car இருக்குது and 2 types of toy train available in a shop. Find the number of ways a baby can buy a toy car and a toy train. So ஒரு காரும் வாங்கணும் and ட்ரெயினும் வாங்கணும். ஸோ number of ways of buying a toy car, ஒரு டாய் கார் வாங்க எத்தனை ways இருக்குது? 3 ways இருக்குது. அந்த 3 டைப்பில் எது வேணாலும் வாங்கலாம் இல்லையா? number of ways of buying a toy train is equal to 2 ways. ஏன்னா இந்த 2 டைப்லேருந்து எது வேணாலும் வாங்கலாம். இப்போ therefore number of ways of buying toy car and toy train, ஒரு டாய் கார் அண்ட் ஒரு டாய் ட்ரெயின் வாங்குறதுக்கு நமக்கு எத்தனை ways இருக்குது? அண்டு வந்திருக்கனால என்ன பண்ணணும்? we need to multiply. இப்போ it is 3 into 2 which is equal to 6 ways. I mean, how many 2-digit numbers can be formed using the digits 1, 2, 3, 4, 5 without repetition of digits? So இதை யூஸ் பண்ணி எத்தனை 2-digit நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க இந்த 5 டிஜிட்டை யூஸ் பண்ணி. ஸோ number of digits given is equal to 5. 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்து எழுதுங்க. இப்போ இதில் 2 டிஜிட் தானே. அப்போ number of ways of filling the hundreds place. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை ways இருக்குது? 5 ways இருக்குது. இந்த 5 டிஜிட்லேருந்து எது வேணாலும் போடலாம் இல்லையா? நம்பர் ஆஃப் ways of filling the hundreds place is equal to 5 ways. அடுத்து நம்பர் ஆஃப் ways of filling the ones place. ஒன்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை ways இருக்குது? we have only 4 ways. ஏன்னா repetition is not allowed ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ we have 4 ways. அப்போ therefore total number of 2-digit numbers that can be formed as 5 into 4 which is equal to 20. ஸோ இந்த 5 டிஜிட்டை யூஸ் பண்ணி 20 2-digit numbers மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். we can form 20 2-digit numbers. இது மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதணும். புரியுதாமா? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் given which is equal to 5. அடுத்து நம்பர் ஆஃப் ways of filling the hundreds place is equal to அதுக்கு முதல் அந்த ஃபிகர் போட்டுக்கோங்க. சும்மா 2 place போட்டுட்டு hundreds onesன்னு போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் ways of filling the hundreds place is equal to 5 ways. number of ways of filling the ones place is equal to 4 ways. ஏன்னா கீழே ப்ராக்கெட்டில் repetition not allowed. So therefore total number of 2-digit numbers that can be formed is equal to 5 into 4 which is equal to 20. எழுதிட வேண்டியது. அடுத்து 3 person enter into a conference hall in which there are 10 seats. மொத்தம் 10 சீட் இருக்கு. 3 பேர் உள்ள வராங்க. in how many ways they can take their seats? எத்தனை விதத்தில் அவங்க சீட்ஸை ஆக்குபை பண்ணலாம் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் உள்ளே வந்து உட்கார்றதுக்கு அவனுக்கு மொத்தம் எத்தனை ways, எத்தனை சீட்ஸ் இருக்குது? 10 seats இருக்குது. number of ways the first person can be seated is equal to 10 ways. number of ways the second person can be seated is 9 ways. number of ways the third person can be seated is 8 ways. So therefore the total number of ways is equal to 10 into 9 into 8. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சனும் உட்காரணும் அண்ட் செகண்ட் பர்சனும் உட்காரணும் அண்ட் தேர்ட் பர்சனும் உட்காரணும். அப்போ therefore it is multiplication. புரிஞ்சுதாமா? அடுத்து in how many ways 5 persons can be seated in a row? ஒரு ரோவில் 5 பேரை எப்படி உட்கார வைக்கலாம்? ஸோ ஒரு ரோவில் உட்கார வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண we have 5 ways. செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண 4 ways. தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ண 3 ways. ஃபோர்த் பிளேஸை ஃபில் பண்ண 2 ways. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸை ஃபில் பண்ண we have only 1 way. புரியுது? அப்போ therefore the total number of ways is 5 into 4 into 3 into 2 into 1. இது நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் எழுதலாம். இதுக்கு வந்து ஒரு இதுக்கும் எழுத தேவையில்ல. இதை number of ways the 5 persons can be seated in a row is equal to 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் எழுதலாம். அப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அடுத்தது பாருங்கள், a mobile phone has a passcode of 6 distinct digits. ஸோ ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து கோடு வந்து 6 distinct digits. டிஸ்டிங்க்னா என்ன அர்த்தம்? வேறு வேறு டிஜிட், ரெப்படிஷன் கிடையாது, வேறு வேறு டிஜிட்ஸ் இருக்குது. அதுதான் அதோட பாஸ்கோடு. வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஒன் மேக்ஸ் டு retrieve the passcode? அந்த பாஸ்கோடு தெரிஞ்சுக்கணுன்னா எத்தனை அட்டம்ஸ் அவனால் செய்ய முடியும்? எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் செய்ய முடியும்?
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பாஸ்கோடை ஓப்பன் பண்ணால் நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஓப்பனிங் த ஃபஸ்ட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு our ஃபஸ்ட்டு பிளேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? we have 10 ways. ஏன்னா 10 டிஜிட் இருக்கு இல்லையா மொத்தம் நமக்கு நம்பர் சிஸ்டத்தில் 0லேருந்து 9 வரைக்கும் we have 10 digits. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஓப்பனிங் த ஃபஸ்ட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 10 ways. செகண்ட் டிஜிட் ஓப்பன் பண்ண we have 9 ways. Third digitக்கு 8 ways. Fourth digitக்கு 7 ways. Fifth digitக்கு 6 ways. And then sixth digitக்கு we have 5 ways. Therefore the total number of ways is equal to 10 into 9 into 8 into 7 into 6. Multiply பண்ணி எழுதிட வேண்டியதான். புரியுதாமா? புரியுதா? ஸோ இது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதணும். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் opening the first digit is equal to 10 ways. Number of ways of filling the first digit is equal to 10 ways. Number of ways of filling the second digit is equal to 9 ways. Number of ways of filling the third digit is equal to 8 ways. அது மாதிரி எழுதிட்டே வந்துட்டு அப்போ therefore the total number of 6 digit என்னது total number of attempts one can make is equal to 10 into 9 into 8 into 7 into 6 அப்படின்னு போட்டு ஆன்சர் எழுதிட வேண்டியதான் மல்டிப்ளை பண்ணி. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இதெல்லாம் ஈஸி தான். நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதணும், அவ்வளோதான். கால்குலேஷன் இதில் ஒன்றுமே இல்லை. அடுத்தது பாருங்கள். given 4 flags of different colors. ஸோ வேறு கலரில் 4 flag கொடுத்துருக்காங்க. how many different signals can be generated if each signal requires the use of 3 flags? ஒரு சிக்னலுக்கும் 3 flag வந்து யூஸ் பண்ணணும். one below the other. ஒன்று கீழே ஒன்றா 3 flag யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ flag ஃபார் த ஃபஸ்ட் பிளேஸ், அந்த டாப் மோஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4 வேஸ் இருக்குது. ஏன்னா மொத்தம் நம்ம கையில் 4 ஃப்ளாக் இருக்கு இல்லையா? அந்த 4த்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம் டு ஃபில் த டாப் மோஸ்ட் பிளேஸ் ஆர் ஃபஸ்ட்டு பிளேஸ். செகண்ட் ஃப்ளாகை செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 3 வேஸ் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளாக் ஏற்கனவே அங்கே வச்சாச்சு டாப் மோஸ்ட் பிளேஸில். அப்போ மீதி இருக்க 3 ஃப்ளாக்ல தானே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் செகண்ட் ஃப்ளாக் இது பண்ணுறதுக்கு. அடுத்த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் த தேர்ட் ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 2 ways. ஏன்னா மீதி 2 ஃப்ளாக் தான் இருக்கும். அப்போ therefore the total number of signals that can be formed is 4 into 3 into 2. நீங்கள் இது ஸ்டெப்ஸு தான் மெயினாக எழுதணும், வேறு ஒன்றுமே கிடையாது. 4 children are running a race. 4 பேர் ஓடுறாங்க. in how many ways can first 2 places be filled? ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4 வேஸ் இருக்குது. இந்த 4 பேரில் யார் வேணாலும் ஃபஸ்ட்டு வரலாம்ல. 4 சில்ட்ரனில் யார் வேணாலும் ஃபஸ்ட்டு வரலாம். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண we have 4 ways. செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ண 3 ways. ஏன்னா ஏற்கனவே ஒரு குழந்தை ஃபஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு. அப்போ மீதி இருக்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தானே செகண்ட் பிளேஸ் வரணும். அப்போ செகண்ட் பிளேஸ் வரதுக்கு we have 3 ways. அப்போ therefore the total number of ways the first 2 places can be filled is 4 into 3 which is equal to 12 ன்னு போட்டுற வேண்டியதான். in how many different ways they could finish the race? ஸோ எத்தனை விதமாக அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணணுன்னா 4 பேரும் ஓடி முடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு குழந்தை ஓடி வர்றதுக்கு அவர் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸை ஃபில் பண்ண we have 4 ways இல்லையா? அந்த 4 சில்ட்ரனில் யார் வேணாலும் ஃபஸ்ட்டு வரலாம். இப்போ நமக்கு the number of ways of filling the first place or giving the first place is equal to 4 ways. Number of ways of giving the second place கொடுக்கறதுக்கு we have 3 ways. மீதி 3 பேரில் யார் வேணாலும் செகண்ட் பிளேஸ் வரலாம். Number of ways of filling the third place is equal to 2 ways. Number of ways of filling the fourth place is equal to 1 way. அப்போ therefore the number of ways the race can be finished. எத்தனை விதமாக அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணலான்னா it is 4 into, ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு குழந்தை வரணும், ஃபஸ்ட்டு பிளேஸும் வரணும், அண்டு செகண்ட் பிளேஸ் வரணும், அண்டு தேர்ட் பிளேஸ், அண்டு ஃபோர்த்து பிளேஸ் வரணும். ஸோ அண்டுங்கிறதுனால we need to multiply. அப்போ therefore the total number of ways the race can be finished is equal to 4 into 3 into 2 into 1 which is equal to 24 ways. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டெப்ஸ் எழுதி கால்குலேஷன் போடணும். ஓகேவா? ஸோ இந்த 3 சம் ஹோம்ஒர்க்மா, இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.